Madras Karan, right? Madras Karan பார்த்துட்டு. Okay, okay. So film was very good, bro. Actually வந்து ஸ்டார்ட் ஆஃப் த ஃபிலிம்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் வைப்ல தான் போயிருந்தது. சாங்கோட வந்து சாங் வந்துச்சேன்ற ஒரு ஃபீல் இல்லாம இட்ஸ் வெரி லைக் ஃபேமிலியோட அந்த அந்த ஜோஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அந்த அலைப்பாயுது சாங் முடிஞ்ச பிறகு தான் பயங்கர ட்விஸ்டா இருந்தது. ஸோ அந்த ட்விஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்கணும் எப்படி தான் அது ஆச்சு அப்படின்ற மாதிரி நாங்கள் இது செகண்ட் டைம் பார்க்குறோம் ஆக்சுவலாக. அதனால தான் வந்து பார்த்தோம் மறுபடியும். அது வந்து இந்த சஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரு தான் வந்து அந்த ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு லைக் நெக்ஸ்ட் எப்படி போவான்னு டிப் ஆஃப் த சீட் கொண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஆனால் ஃபிலிம் போனதே தெரியல. ஃபுல் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா செம சஸ்பென்ஸ் அண்ட் வந்து த்ரில்லாகவே போயிட்டு இருந்துச்சு ஆக்சுவலி. ஓவரால் குட். எல்லாரோட ஆக்டிங் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாரோடைய கேரக்டர்ஸும். ஆக்சுவலி ஐஸ்வர்யா கூட நாங்கள் சைலண்டாக இருந்தாங்கன்னு லாஸ்ட் வரைக்கும் ஆயிடுச்சு, இன்னும் சைலண்டாக இருக்காங்கன்னு பார்த்தோம். பட் ஃபைனலி ஷி ஆல்சோ ஸ்கோர்ட் அ குட் மார்க் ஆக்சுவலி இங்கே ஆக்டிங். மெட்ராஸ்காரன் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு சார். என்ன சொல்ல வராங்க? மெட்ராஸ்காரன் பேர் வச்சிருக்காங்க, புதுக்கோட்டையில நடக்கிற என்ன சொல்ல வராங்க? அவங்க நல்ல ஒரு மெசேஜ் சொல்ல வராங்க சார். இது வந்து என்ன சொல்றோம்னா இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு அது வந்து நல்ல ஒரு மெசேஜ், ஒரு சஸ்பென்ஸாவே கொண்டு போயிருக்காங்க. அது வந்து என்ன சொல்றது, நமக்கு படம் பார்த்தா தான் நானே ஸ்டோரி சொல்ல முடியாது. வந்து ஒன்லைன் அதான் சொன்னேன்னா சஸ்பென்ஸா கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கலையரசன் சார் வந்து என்ன சொல்றதுல ஒரு யதார்த்த அவர் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு யதார்த்தமான, அதாவது நடிக்கணும்னு இல்லை, எல்லாமே அவங்க ஒரு சப்ஜெக்ட்ல கரெக்டா இருக்காங்க. ஒரு ஆக்டிங் மாதிரி இல்லை, ஒரு கிராமத்துல எப்படி ஒரு மனுஷால எப்படி இது பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி. அதான் சொன்னேன், எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டரை கரெக்டா பண்ணிருக்காங்க. மெட்ராஸ்காரன் படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம். ஐஸ்வர்யா மேடம் செமையா நடிச்சிருக்காங்க. வில்லேஜ் கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு வந்து இந்த காதல் சடுகுடு பாட்டு செம வேற லெவல் நல்லா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. அப்புறம் வந்து அந்த அவர் பேர் கலையரசன் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. மலையாள ஆர்டிஸ்ட் அவங்களும் செம வேற லெவல் நல்லா இருக்கு. அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். சூப்பர். ஓரளவுக்கு படம் நல்லா இல்ல, நல்லாவே இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ப்ரோ படம் மெட்ராஸ்காரன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ படத்தில். நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது கொஞ்சம் ராவாக இருக்கும். ஃபைட்லாம் பார்க்கும்போது என்னடா இது படம் இப்படி இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் படம் நேரில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, லவ் இருக்குது, ஃபைட் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. படத்தில் எல்லாமே காட்டியிருக்காரு ப்ரோ. தயவுசெய்து ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால வர பிரச்சனை தான் கடைசியில் முடியுது. அவரை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுதுன்னா அவர் ஏதோ ஒரு 10-40 படம் நடிச்ச மாரி தான் இருக்குது. அதான் ஃபர்ஸ்ட் படம், அதான் சொல்கிறேன், அந்த ஃபர்ஸ்ட் படம் மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 40-30 படம் நடிச்ச மாதிரி நடிச்சிருக்காரு அவர் எமோஷன் பண்ணுறதும் சரி, நடிப்புலாம் வந்து எந்த குறையில அது மாதிரி பண்ணியிருக்காரு. அவங்கள அந்த ட்ரெய்லர் லான்ச்சில் பார்த்தேன், அவங்க ட்ரெஸ்ஸிங் பார்க்கும்போது என்னடா இவங்க மாடலாக இருக்காங்களே, இந்த ரோல் இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க பார்த்தேன். இதில் பார்த்தா பயங்கர ராவாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே என்ன ஒன்று அவங்க ஒரு சீன் ஒன்று இருக்குது, அதை அவங்க பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவர் கத்திய தூக்கி ஒன்று காட்டுவாங்க, அது ரியலாக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. மற்றபடி எந்த குறையில ப்ரோ. படம் ரிலேட்டடாக சொல்லணும்னா ஃபேன் பேஸ்ட் மூவி தான் ப்ரோ. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது மூவி. ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, மற்றபடி பக்காவாக இருக்குது மூவி. வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு லேக் இல்லை. 2 hours 15 minutes அந்த மாதிரி சம்திங் இருக்கும் சார் டைமிங்கில். டூரேஷன் நல்லா இருக்குது, கரெக்டான டைமில் முடிச்சிட்டான். அப்புறம் கலையரசன் ப்ரோ சொல்லவே வேணாம், வேறு லெவலில் அவர் ஆக்டிங் சொல்லவே வேணாம், வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஷேன்னிகாமும் டான்ஸாக இருந்தாலும் சரி, ஆக்ஷனாக இருந்தாலும் சரி சூப்பராக பண்ணியிருக்காரு. எமோஷன் ஓப்பனாக சொல்லணும்னா கொஞ்சம் நான் எமோஷனலான பர்சன் தான் ப்ரோ. எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு, நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆயிடுச்சு. 2 இடத்துல வந்து நான் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மாதிரி என்ன அறியாமலே ஃபீல் ஆயிடுச்சு. கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது ப்ரோ. படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குது படம், சூப்பராக பார்த்தேன். சூப்பராக இருக்குது படம். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு தெரில, செகண்ட் ஹாஃப் அதை விட நல்லாவே போகுது. ஷேன் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. அவர் இந்த மாதிரி சென்டிமெண்ட் ரோலாம் நான் பார்த்ததில்ல, இதில் தமிழில் இன்னும் சூப்பராக நடிச்சிருக்காரு. கலையரசன் அவருக்கும் இந்த காம்படிஷன் சூப்பராக இருக்குது. அவங்களும் அதாவது ஸ்கோப் இல்லைனாலும் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. வேறு ஒன்று ஒரு சாம்சியஸ் அலைப்பாய சாங்கோட பிஜிஎம் சூப்பராக இருக்குது.
இந்த என்ன சொல்ல அலைப்பாய சாங் ரொம்ப அந்த ரொமான்டிக்லாம் நல்லா வீடியோ விஷுவல்லாம் சூப்பராக எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். என்ன சொல்ல வந்திருக்காங்க? ஆக்டிங் நல்லா இருக்கு, ரிவெஞ்ச் தான். இப்போ உள்ள பசங்க எல்லாம் பார்க்க வேண்டிய படம் இது. அப்புறம் வந்து ஆக்டிங்கு, சாங்ஸ் பயங்கரமா இருக்கு. சாங்ஸு, மியூசிக்கு, அது நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அந்த மியூசிக் வந்து நம்ம அப்படியே நம்ம என்ன சொல்லுது அந்த உணர்ச்சி அப்படியே என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துனே இருந்தோம். நம்ம நல்லா இருந்து ஐஸ்வர்யா மேடம் நல்லா நடிச்சிருந்தாங்க. அது இந்த கேரக்டர்ல எப்படி நடிப்பாங்க அப்படின்னு நினச்சின்னு இருந்தோம். ஆனால் மாடலாக இருக்கிறவங்க இப்போ அதில் நான் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கலையரசு சார் வந்து ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருந்தார். ஹீரோ கூட நல்லா சூப்பராக நடிச்சிருந்தார். எல்லாருமே ஆக்டிங்கில் சூப்பராக இருந்தது. எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது படம். சாங் எப்படி மேம்? நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. தைத்தக்கா கல்யாணம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது எல்லாமே. படம் மெட்ராஸ்காரன் நல்லா இருக்கு சார். படம் என்ன சொல்லியிருக்காங்க மெட்ராஸ்காரன்ல? மெட்ராஸ்காரன்ல என்ன சொல்லுவார்னா, இப்போ அவர் வந்து புதுக்கோட்டைக்காரு, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. மெட்ராஸில் போயிட்டு நல்ல செட்டில் ஆகிட்டு அவங்க பையனுக்கு நல்ல மேரேஜ் பண்ணுறதுனால புதுக்கோட்டைக்கு திரும்பி வராங்க. அந்த இடத்துல நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டு நல்லா ஷானிகா நல்லா பண்ணியிருக்காரு. ரெண்டு பேரோட ஆக்டிங் ரெண்டு கலையரசன் ஷானிகான்னு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஆக்டிங் நல்லா இருக்குது. மியூசிக்லாம் வேற இல்லை, ஃபைட்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. ஷானிகார் சரி, கலையரசன் சரி. மியூசிக் படத்துக்கு ரொம்ப முக்கியமாக மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. சாம்சிஎஸ்சி மியூசிக் நல்லா இருக்கு, வேற லெவலில் இருக்கு. கைதிக்கு அப்புறம் சாம்சி வந்து ஒரு அருமையான மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தை ரொம்ப பொங்கலுக்கு ஒரு நல்ல படமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்விஸ்டிங் நிறைய இருக்குது சார் படத்தில், நிறைய ட்விஸ்டிங். நம்ம வந்து ஒரு கணிப்போம், இது எதிர்பார்க்காத கணிப்பு அதிகமாக இருக்குது. ஒரு 80% நான் இப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். லாஸ்ட்டில் பார்த்தா செம்ம ட்விஸ்ட், யாராலும் எதிர்பார்க்க முடியல. முழுக்க ஃபேமிலி ஸ்டோரி, ட்விஸ்ட் இதில் அடுத்தது அது அப்புறம் எமோஷனல் நல்லா இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, சில நேரங்கள் அழகாக வந்துச்சு. அவங்க அப்பா ஆக்டிங் எப்படி இருக்கு கடைசியில லாஸ்டா? ஸோ அவங்க எதிர்பார்க்காத ஆக்டிங் சார். இது வந்து எப்படின்னா எப்பவும் வந்து ஒரு மாடர்னாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஒரு புதுக்கோட்டை ஒரு ஊருக்கு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு எதிர்பார்க்காது, சூப்பராக இருக்கு. ரீமிக்ஸ் சாங்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க அலைப்பாயதுலேருந்து, சூப்பராக பண்ணியிருக்காங்க. டான்ஸ்லாம் கூட நல்லா இருக்காங்க, சாங்ஸ் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது சார். இது எப்படி சொல்கிறது, ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். எல்லாத்துலேயுமே சென்டிமெண்ட்டும் இருக்குது, ப்ளஸ் சண்டை க்யூன்ஸும் நல்லா இருக்குது. அதேமாரி சாங்கு வேறு லெவலில் பிச்சு ஓதிட்டு இருக்காங்க, நல்லா இருக்குது. காதல் சடுகுடலாம் அல்டிமேட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான சாங்கு எஃபெக்ட் போட்டிருக்குது பயங்கரமாக. இவர் சாம் சீரியஸ் பண்ணியிருக்காரு, சூப்பராக. ஒவ்வொரு இதுக்கும் வந்து கலங்க வச்சுருக்காங்க. அப்பா சென்டிமெண்ட்லாம் தாறுமாறாக இருக்குது. அப்பா சென்டிமெண்ட் சொல்லவே தேவை, அழுதுட்டேன் உக்காஞ்சி, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் லவ் சாங், ஃபீலிங் சாங்கு எல்லாம் சூப்பராக. ரெண்டு பேரும் ஈக்குவலாக தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. அவர் கலையரசன் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட இதுவும் ஃபில் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்குது சார், சூப்பர். இது இந்த பொங்கல் வந்து ஒரு மெட்ராஸ்காரன்ற போது ஒரு டைட்டில் இருக்குல்ல, அதுக்காண்டி வந்தோம் நாங்கள். ஆனால் படம் பார்த்தா தாறுமாறாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது.